எல்லாம் மிரட்டி ஊடகங்களை தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து என்டிஏ பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என்று மேனிபுலேஷன் எப்படியெல்லாம் தில்லு முள்ளு செய்தார்கள் என்று தொடர்ந்து 2 நாட்களாக சொல்லி வருகிறோம். இந்த நாட்டில் 10 ஆண்டுகளாக ஜனநாயகம் இருந்ததா என்ற கேள்வியும் எழுகிறது. ஊடகங்களையே மிரட்டி பணிந்து இப்படிப்பட்ட செய்தியை மோடி வெளிப்படுத்துகிறார், பாஜக RSS வெளிப்படுத்துகிறது என்றால் இந்த தேசம் 10 ஆண்டுகளாக எங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். குறிப்பாக பாஜகவுடைய முகமாக கருதப்பட்ட 10 ஆண்டுகள் பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் ஒரு சாதாரண தொண்டரிடம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு தோல்வியை தழுவப் போகிறார். நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம், ஜனநாயகத்தை மீட்டெடுக்க இந்தியா கூட்டணி இந்த தேசத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பாஜகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் பாஜக அனைத்தும் தோல்வி அடையும் என்று தொடர்ந்து சொல்லி வந்தோம். ஜனநாயகத்தை மீட்டெடுக்கின்ற நாள் என்று தேர்தல் முடிவு திருவிழா நடக்கப் போகிறது. இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் இன்னும் தெளிவான முடிவுகள் வரும். ஸ்மிருதி இரானி மிகவும் மோசமான நிலையில் பின்னடைவில் இருக்கிறார். சவாலெல்லாம் விட்டார்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு. யாரெல்லாம் கொக்கரித்தார்களோ இன்று மண்ணை கவ்விக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதும், வெற்றி வாய்ப்பை இழந்தால் கவிழ்ந்தடித்து படுத்துக் கொள்வதும் கிடையாது. வெற்றி வந்தாலும் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் இந்த தேசத்திற்கான கட்சி காங்கிரஸ் கட்சி. சார், 2 சுற்றுகளுடைய முடிவை வச்சு மட்டுமே மோடி அவர்கள் தோல்வி அடைந்து விடாருன்னு சொல்ல முடியுமா? சார், மோடி என்பவர் அவங்க சொல்ற ஒரு பிம்பம் ஒரு சுற்றிலேயே தோல்வி அடையக்கூடாது. எங்களுடைய சாதாரண தொண்டர்கள் காங்கிரஸ்ல இன்னைக்கு நிறுத்தி இருக்கும் 9 வேட்பாளர் தமிழ்நாட்டில் எல்லாமே முதல் சுற்றிலிருந்து லீடிங்ல இருக்காங்களே. ஒரு சுற்றுல கூட பின்னடைவு கிடையாது. எங்க சாதாரண தொண்டர்கள் நிறுத்திருக்கோம் நாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு பிம்பமா ஏற்படுத்தின நரேந்திர மோடி 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர், வாரணாசியில தெரு தெருவா வீடு வீடா போனவர், எதற்காக பின்னடைவை சந்திக்கிறார்? அப்ப மக்கள் அவரை தூக்கி எறிந்து விட்டார்கள். மக்கள் அவரை அங்கீகரிக்கவில்லை. இதுதானே பொருள்.